எங்கதான் வச்சேன்னு தெரியல. வச்ச இடத்த காணல. வீட்டுல ஒண்ணு வச்சாலும் ஒண்ணு எல்லாம் எரிச்சலாத்தான் வருது. ஏன் உடைக்க என்னாச்சு? எப்ப சீட்டு போட்டு வச்சிருந்தாப்பா தப்பால எங்கதான் போச்சே தெரியல. இங்க வச்சாலும் எனக்கு எரிச்சலா இருக்கு தம்பி. பொறுமையா தர வேண்டியதுனாக்கா ஏங்க உடைக்க? எல்லாம் அப்பளை வச்சு தேடுது. எனக்கு வந்ததோட ட்ரெயின்ல இருந்து வந்ததோட எனக்கு அதுதான் பிரச்சனை. எனக்கு காலைல இருந்து போன் அடிச்சுக்கிட்டே இருக்கானே என்னதான் இப்ப நான் அவளுக்கு என்ன பதில் சொல்லுவோம்பா சொல்லு. பொறுமையா இரு. ரூபா நல்லா வரும். வெயிட் பண்ணு. ரூபா எங்க போட நான் தான் எடுத்துட்டு போனேன். என்ன லட்சணம் கட்ட வேலை பார்க்க நீ? ஏன்ட்ட நீ ஒரு வாரத்தை கூட சொல்லாம என்ன தம்பி வேலை பார்க்க நீ? பொங்க படிக்க ரூபா காணாம இருந்துச்சு. 4000 ரூபாய் குறைஞ்சிச்சு. அப்ப பார்த்த நீ வேற ரூபா வச்சுன்னு சொல்லிட்டு இருந்தியா அத்தாண்ட வேற. அதனாலதான் சரி எடுத்துட்டு போ. செலவுக்கு அவன் அவசரம் அவன் பார்த்து அதுவும் செலவாயிட்டு. இது நீ என்கிட்ட சொல்லிட்டு செய்யணுமா? இது என்னப்பா நீ வேலை பார்க்கணும்? எத்தனைதான் நான் தாங்க முடியும் சொல்லு பாப்போம். ஒரே பொங்கப்படி நீ இந்த பாடு படுத்த கூடாது தம்பி. என்ன காட்சி நான் எல்லாத்தையும் எப்படி நான் துர்காவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் சொல்லு பாப்போம். துர்காவுக்கு நான் எப்படி நான் இப்ப குடுப்பேன் சீட்டு போனோம் 100 போன் அடிச்சுட்டு ட்ரெயின் விட்டு இறங்கி வரும். ஒரு வேலை பார்க்கல வீட்டுல. காலையில இருந்து அம்புட்டி முடிச்சு அம்புட்டி தொடச்சிக்கிட்டு இருக்க. நீ சொல்லணுமா ஒரு வார்த்தை என்கிட்ட? என்ன சத்தம் சொல்லலக்கா? என்னமா? ஒண்ணும் இல்லையா. ரூபா என்ன ரூபா எரிச்சலா இருக்கு எனக்கு. என்னடா ரூபா? அவன் ஒரு சீட்டு பணம் வச்சிருந்தான். அந்த சீட்டு பணத்தை இவன் எடுத்து கொடுத்துட்டானோ. என்ன நினைச்சு மனசுல நினைச்சிட்டு இருக்க? இப்படி பண்ணா சொல்லிட்டு எடுக்கணும். இல்லைன்னா எனக்கு தேவைப்படுன்னு சொல்லணும். இப்படி அவ சீட்டுக்காரி போன் பண்ணி சண்டை போடுறான். எத்தனை பேருக்கு அவன் பதில் சொல்லுவான் இப்படி பண்ணாமா? இல்லைன்னா ஜோலியை பார்த்து எங்க போ. ரூபா இல்லாமல இங்க மனசுக்கு நீ வரதுக்கு நான் வந்து எங்க போய் நீங்க ரூபாய் நான் என்ன வந்தோட 10,000 ரூபாய் காலைல வீட்டு செலவாது. என்னதான் நல்லா தாராங்க. கொஞ்சம் பொறுங்க. எனக்கு இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது தம்பி. எனக்கு இனிமேலாம் எனக்கு சரிப்பட்டே வராது. சுத்தப்படல. ரூபா ஜில்லாம எடுத்தா ஒரு களவாணி சொல்லு பாப்போம். அவரை பிடிச்சி நான் சண்டை போட்டுட்டு இருக்கேன். காலைல இருந்து மீன் வேற எல்லாம் வேற. இப்ப 500 ரூபாய்க்கு அவரு காலி பண்ணிடுறேன். இப்ப அந்த சீட்டு பணத்தை எப்படி நான் போட்டு கடைக்கு போறேன்? நான் எப்படி போட்டு கொடுக்கட்டு சொல்லு பாப்போம். என்னால எங்க இருந்து கொடுப்ப நீ? இப்ப அந்த வீடு வேற பாத்துருக்கு. ஒண்ணு சொல்லிட்டு எடுக்கணுமா ரூபாயாப்போ? இப்ப எங்களுக்குள்ள சண்டை போட்டு எடுக்கமா? நான் அவரை தான் பிடிச்சி கிளி அங்க போய் யார்ட்ட ரூபாய்க்கு அதான் எடுத்தாங்க. எடுத்து சொல்லிட்டு எடுக்க வேண்டியதானே? முடிக்காத வேலை முடிஞ்சு காணாம போனா 100 ஆட்டுல ஒரு ஆடு காணாம போன மாதிரி எரிச்சலா இருக்கு. நீ முடிச்சு எங்களை ஒண்ணுதான் ஆக்கிட்ட. ஓ எரிச்சலா எவ்வளவுதான் தாங்க தாங்க தெரியல. சரி இப்படி பண்ண என்னென்ன செய்ய முடியும்? இருந்தாலும் மூஞ்ச தூக்கிடுவான் இடிஞ்ச அம்பாஸ்டர் மாதிரி. அப்பா சொன்ன மாதிரி எரிச்சலா இருக்கு. நான்